ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் கட் பேங்கில் எப்படி வார்ப் பண்ணுறதுன்றது தான். இது நான் இன்னொரு டெக்னிக் சொல்லி தர போகிறேன். அதுக்கு தேவை நம்மளுக்கு பேங்கிள், சில்க் த்ரெட், இந்த கட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபெவிகாலில் அந்த ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி நம்ம இந்த த்ரெட்டை எப்படி வந்து இந்த கேலண்டரில் வார்ப் பண்ணணுமோ அந்த மாதிரி வார்ப் பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? சேம் டெக்னிக் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேலண்டர் மேலே பிடிச்சி கீழேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த நூலை மேலே இந்த நம்ம ஃபிங்கரில் இப்படி பிடிச்சி ஹோல்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம 35 டைம்ஸ் நம்ம வந்து இதை சுற்றிடணும். இப்போது நம்ம கடா பேங்கிளுக்கு பண்ணுறதுக்காக 35 டைம்ஸுன்றதை வந்து 2 வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நான் 35 டைம்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த கடா பேங்கிளில் நமக்கு பார்த்திங்கன்னா இது பாதி தான் நம்மளால் ஒட்ட முடியும். ஓகேங்களா? மிச்ச பாதி பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொரு 35 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த 35 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ இதில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். பேங்கிள்ஸ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போது இந்த ஃப்ளாட்டாக இருக்க இடத்துல இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த த்ரெட்டை எடுத்து நீங்கள் இந்த எண்டு வரைக்கும் வச்சுட்டு நம்மளோட லெஃப்ட் ஹேண்டில் நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது அந்த டைட்டாக பிடிச்சிட்டு அந்த சிக்கலெல்லாம் எடுத்து விடுங்க. கொஞ்ச நேரம் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், காய விடணும். காஞ்ச அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு வார்ப்பிங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இன்னொரு டெக்னிக் நான் சொல்லித்தரேன்னு சொன்னேன்ல. ஸோ அது என்னென்னா, லாஸ்ட் டைம் நான் சுற்றும் போது வந்து பேங்கில் சுற்றுறேன்னு சொல்லி கொடுத்தேன். பேங்கில் எப்படி சுற்றி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு உள்ளே வெளியே எப்படி வந்து நம்ம வார்ப் பண்ணுறோம், நீட்டாக வார்ப் பண்ணுறோமா, பர்ஃபெக்டாக வருதான்னு பார்க்க முடியும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து த்ரெட்டை மட்டும் சுற்ற போகிறோம். பாருங்கள், நான் சுற்றிட்டு இந்த அடியிலேருந்து ஃபிங்கர் எடுத்து த்ரெட்டை சுற்றுறேன். மேலே எடுத்து இந்த மாதிரி நான் வந்து ஹோல்ட் பண்ணி இப்படி சுற்றுறேன். என்னோடய ஒரு கையில் வந்து பேங்கில் ஃபுல்லாகவே ஹோல்ட் பண்ணிவிட்டு வெறும் த்ரெட்டை மட்டுமே சுற்றி பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போது நம்ம இதையும் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணலாம். பட் இதுக்காகவும் ப்ராக்டிஸ் தேவை. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹாஃப் ஆஃப் த பேங்கிள்ஸ் நம்ம முடித்தாச்சு. 35 ஸ்டாண்ட்ஸ் வச்சு இப்போ நம்ம வந்து க்ளூ போட்டு இதை ஸ்டிக் பண்ணிடலாம். ஓகேங்களா? க்ளூ போட்டு கரெக்டாக இது எப்போவுமே இன்சைட் த பேங்கிள்க்கு உள்ளே தான் நம்ம க்ளூ போடணுமே தவிர பேங்கிளுக்கு வெளியே நம்ம க்ளூ போட்டு நம்ம ஒட்டக்கூடாது. ஏன்னா அது ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ பேங்கிளுக்கு உள்ளே நீங்கள் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடணும். ஓகேங்களா? ஃபினிஷிங் எப்போவுமே பேங்கிள் உள்ளே தான் இருக்கணும். நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். நம்மளோட நெயிலில் இதை இப்படி அழுத்தி இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுறேன். ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் அந்த ஃப்ளாட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி மொத்தையாகிடும். அது நல்லா இருக்காது பார்க்கவே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த 35 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம எங்கே விட்டோமோ, எந்த இடத்துல முடித்தோமோ அங்கேருந்து தான் திரும்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 35 ஸ்டாண்ட்ஸை திரும்பி நம்ம எங்கே விட்டோமோ அதிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நான் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இது பர்ஃபெக்டாக இருக்குன்னும் போது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். க்ளூ இந்த இடத்துல அப்ளை பண்ணிவிடுங்க மேலவே. அது காஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஒயிட் கலரில் தெரியாது. ஓகேங்களா? அதுக்கு அந்த க்ளூ இருக்க வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும். காஞ்ச அப்புறம் நம்மளுக்கு அந்த க்ளூ போட்ட இடம் நம்மளுக்கு தெரியாது. இப்போது நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வார்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஃபினிஷிங்கில் என்ன பண்ணுங்கள், க்ளூ போட்டு அதே மாதிரி இன்சைட்லேயே ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா வர த்ரெட்டெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிடலாம்.
ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்மளுக்கு இந்த வார்ப்பிங் தான் கடா பேங்கிள் ஓட வார்ப்பிங் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இதே மாதிரி நமக்கு என்னென்ன சைஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் இருக்குது இது எல்லாமே நம்மளுக்கு இன்னொரு கிளாஸில் நான் எடுக்கிறேன். என்ன சைஸ் ஆஃப் பேங்கிள்ஸ், என்ன டைப் ஆஃப் பேங்கிள்ஸ் இருக்குது, இது எல்லாமே நான் இன்னொரு கிளாஸில் எடுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.